மதுரை சித்திரை திருவிழாவின் பிரசித்தி பெற்ற கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் விழாவிற்காக வைகை அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. முதல் 2 நாட்கள் வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டு அடுத்தடுத்த நாட்களில் நீரின் அளவை படிப்படியாக குறைத்து 23ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மதுரை சித்திரை திருவிழாவிற்காக வைகை ஆற்றிலிருந்து மொத்தம் 216 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பசுபதீஸ்வரர் கோயிலில் லிங்கத்தின் மேல் சூரிய ஒளிப்படும் அபூர்வ நிகழ்வு நடைபெற்றது. காரைக்குறிச்சி கிராமத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோயிலில் காலை சூரிய உதயத்தின் போது தோன்றிய ஒளிக்கதிர்கள் நேரடியாக லிங்கத்தின் மீது பட்டு ஒளிர்ந்தது. இந்த நிகழ்வு சுமார் 10 நிமிடம் வரை நீடித்தது. மதுரை மேலூர் அருகே திருவாதவூரில் உள்ள பெரிய கண்மாயில் சமத்துவ மீன்பிடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்வமுடன் இதில் பங்கேற்றனர். கட்லா, கெளுத்தி, ஜிலேபி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை போட்டி போட்டுக்கொண்டு பிடித்து மகிழ்ந்தனர். திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான யமனை சிவன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. பூமாதேவியின் கோரிக்கைக்கு இணங்க மீண்டும் யமனை உயிர்ப்பிக்கும் புராண நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தர்மபுர ஆதீனம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்தனர். வது தேசிய அளவிலான பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான தமிழக விளையாட்டு வீரர்களின் பட்டியல் தயார் செய்வது குறித்து பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வைல்ட் கார்டு முறையில் மாணவரை அனுமதிக்க முடியுமா என பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிட்டார். கோவையில் கையில் வாக்களித்த மையுடன் வேறொரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்க முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். நல்லாம்பாளையத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு நேற்று நடந்த தேர்தலில் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் பூத் எண் 145 வாக்களிக்க சென்றுள்ளார். அவரது இடது கை விரலை பார்த்தபோது அழியாமை வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. புகாரின் பேரில் திருநாவுக்கரசரை கைது செய்து போலீசார் விசாரித்தனர். அப்போது தனக்கு காந்திபுரம் மற்றும் நல்லாம்பாளையம் ஆகிய 2 இடங்களில் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதாகவும் காந்திபுரத்தில் வாக்களித்துவிட்டு நல்லாம்பாளையம் வந்ததாக கூறினார். சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற மூதாட்டி காட்டு யானை தாக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை நெய்தாளபுரத்தில் விவசாயி ஒருவரின் கரும்பு தோட்டத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. தொடர்ந்து ஆக்ரோஷமாக பிளிரியபடி சென்ற யானை இயற்கை உபாதை கழிப்பதற்காக வந்த காளம்மாள் என்ற மூதாட்டியை விரட்டி மிதித்தது. படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து தாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு கூடிய விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே ஸ்ரீ ஆட்டீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் சாலையின் பள்ளத்தில் திடீரென தேர் சிக்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். சித்திரை திருவிழாவின் 7வது நாளான இன்று 36 அடி உயரமுள்ள பெரிய தேரில் ஆட்டீஸ்வரர் இளங்கிலியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அப்போது கோயிலின் மாட வீதியில் தேர் வந்தபோது சிமெண்ட் சாலையில் 2 சக்கரங்களும் சிக்கிக் கொண்டன. 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் தேரை இழுத்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே குமாரபுரம் ஸ்ரீ ஆலடி பத்மநாப சுடலைமாட சுவாமி கோயில் சித்திரை பெருங்கொடை விழா 2 தினங்கள் விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை விழாவின் சிகர நிகழ்ச்சியான மயான வேட்டை நேற்று இரவு நடந்தது. முன்னதாக நையாண்டி மேளம், மகுட ஆட்டம், வில்லிசையுடன் கொள்ளிக்குடம் உடைக்கும் வினோத பூஜை நடைபெற்றது. மயான வேட்டைக்கு சென்று வந்த மாயாண்டி சாமி பலி கொடுத்து
மலை போல் குவிக்கப்பட்ட பன்றிகள், ஆடுகள், சேவல்கள் உள்ளிட்ட படையல்கள் மீது ஏறி நின்று எரியும் தீப்பந்தத்தை மார்பில் அடித்து சாமியாடும் நிகழ்வு நடைபெற்றது. செய்யாறு அருகே கலவாய் காஞ்சிபுரம் சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தின் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வட இலுப்பை கூட்டு சாலையை இருசக்கர வாகனத்தில் கவனக்குறைவாக கடக்க முயன்ற விவசாயி முனுசாமி மீது காஞ்சிபுரம் நோக்கி அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த முனுசாமி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 67வது தேசிய அளவிலான பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான தமிழக விளையாட்டு வீரர்களின் பட்டியல் தயார் செய்வது குறித்து பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நெல்லையைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் என்பவர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வைல்ட் கார்டு முறையில் மாணவரை அனுமதிக்க முடியுமா என பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிட்டார். கோவையில் கையில் வாக்களித்த மையுடன் வேறொரு வாக்குச்சாவடியில் வாக்களிக்க முயன்றவரை போலீசார் கைது செய்தனர். நல்லாம்பாளையத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு நேற்று நடந்த தேர்தலில் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் பூத் எண் 145 வாக்களிக்க சென்றுள்ளார். அவரது இடது கை விரலை பார்த்தபோது அழியாமை வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. புகாரின் பேரில் திருநாவுக்கரசரை கைது செய்து போலீசார் விசாரித்தனர். அப்போது தனக்கு காந்திபுரம் மற்றும் நல்லாம்பாளையம் ஆகிய 2 இடங்களில் வாக்காளர் அடையாள அட்டை இருப்பதாகவும் காந்திபுரத்தில் வாக்களித்துவிட்டு நல்லாம்பாளையம் வந்ததாக கூறினார். சத்தியமங்கலம் அருகே தாளவாடி மலைப்பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற மூதாட்டி காட்டு யானை தாக்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாலை வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை நெய்தாளபுரத்தில் விவசாயி ஒருவரின் கரும்பு தோட்டத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியது. தொடர்ந்து ஆக்ரோஷமாக பிளிரியபடி சென்ற யானை இயற்கை உபாதை கழிப்பதற்காக வந்த காளம்மாள் என்ற மூதாட்டியை விரட்டி மிதித்தது. படுகாயமடைந்த மூதாட்டி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். தொடர்ந்து தாளவாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு கூடிய விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராந்தகம் அருகே ஸ்ரீ ஆட்டீஸ்வரர் கோயில் சித்திரை திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற தேரோட்டத்தில் சாலையின் பள்ளத்தில் திடீரென தேர் சிக்கியதால் பக்தர்கள் அவதியடைந்தனர். சித்திரை திருவிழாவின் 7வது நாளான இன்று 36 அடி உயரமுள்ள பெரிய தேரில் ஆட்டீஸ்வரர் இளங்கிலியம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். அப்போது கோயிலின் மாட வீதியில் தேர் வந்தபோது சிமெண்ட் சாலையில் 2 சக்கரங்களும் சிக்கிக் கொண்டன. 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலம் தேரை இழுத்தனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே குமாரபுரம் ஸ்ரீ ஆலடி பத்மநாப சுடலைமாட சுவாமி கோயில் சித்திரை பெருங்கொடை விழா 2 தினங்கள் விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை விழாவின் சிகர நிகழ்ச்சியான மயான வேட்டை நேற்று இரவு நடந்தது. முன்னதாக நையாண்டி மேளம், மகுட ஆட்டம், வில்லிசையுடன் கொள்ளிக்குடம் உடைக்கும் வினோத பூஜை நடைபெற்றது. மயான வேட்டைக்கு சென்று வந்த மாயாண்டி சாமி பலி கொடுத்து மலை போல் குவிக்கப்பட்ட பன்றிகள், ஆடுகள், சேவல்கள் உள்ளிட்ட படையல்கள் மீது ஏறி நின்று எரியும் தீப்பந்தத்தை மார்பில் அடித்து சாமியாடும் நிகழ்வு நடைபெற்றது. செய்யாறு அருகே கலவாய் காஞ்சிபுரம் சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது அதிவேகமாக வந்த கார் மோதிய விபத்தின் பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வட இலுப்பை கூட்டு சாலையை இருசக்கர வாகனத்தில் கவனக்குறைவாக கடக்க முயன்ற விவசாயி முனுசாமி மீது காஞ்சிபுரம் நோக்கி அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த முனுசாமி காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.